ஹாய் காய்ஸ், ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் கோவில் தரிசனம் பண்ணுறதுக்காக போனோம். சரி, அப்போ போகும்போது ஃபுட்டு வந்து வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துக்கிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான் வந்து கேரட்டு பொட்டேட்டோ வந்து வச்சு தான் வந்து பிரியாணி மாதிரி செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சு அந்த மசாலா மட்டும் எடுத்துக்கிட்டோம். இது வந்து தக்காளி தொக்கு ஊறுகெல்லாம் கிடையாது. சிக்கனுக்கும் மட்டனுக்கும் யூஸ் பண்ணுற மசாலா மாதிரி தான், ஆனால் நான்வெஜ் இல்லாமல் வெறும் மசாலா மட்டும்தான். அது தனியாக ஒரு வாழை இலை வச்சு எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் இருந்துச்சு. சரி, வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சாப்பாடு அது நிறைய பேர் நம்பர்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. சரி, அதனால் பாக்ஸ் வந்து வேண்டான்ட்டு வாழை இலை போய்ட்டு வாங்கிட்டு வந்து நியூஸ் பேப்பரும் வாழை இலை வாங்கிட்டு வந்து உடனே பேக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து காஞ்சிபுரம் போனது காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலுக்கு போனோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நடை சாத்திட்டு இருந்தாங்க. 1:00 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் ரீச் ஆன டைம் வந்து 1:00 தான் கரெக்டாக ரீச் ஆனோம். ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நடை சாத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அத்திவரதர் கோயிலுக்கு அப்படியே போயிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணதே 3 கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நான் அத்திவரதர் கோயிலுக்கும் ஏகாந்தரேஸ்வரர் கோயிலுக்கும் காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ண நான் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே நட சாத்தினதுனால இங்கே வந்து பக்தர்கள் உட்காரத்துக்காக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அங்கே வந்து அலோட் கிடையாது, கோவில் ஓப்பன் பண்ணும்போது தான். சரி, அதனால் இங்கே வந்துட்டு இங்கே தான் கோவிலில் வந்து ஃபுட்டு நான் வந்து கொஞ்சமாக தான் கிளிப் வந்து எடுத்திருப்பேன். வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இதுவெல்லாம் எடுக்கல. ஃபுட்டு வந்து கொடுத்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எப்போவுமே வந்து நான் மந்த்லி கொஞ்சம் நம்பர்ஸ்க்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபுட் வந்து டொனேட் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடவே வந்து செஞ்சேன். ஏன்னா குக்கரில் வந்து செஞ்சதுனால 1 பேட்ச் செஞ்சது வரைக்கும் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் வீடியோ வந்து. அடுத்தடுத்துல என்னால் டைம் இல்லை, ஏன்னா கிளம்பணும், அதனால் நான் குக் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் எடுக்க முடியாது, எல்லாமே நான் மட்டும்தான் வீடியோலாம் எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் அத்திவரதர் கோயில் போயிட்டு நாங்களும் வந்து அதே சாப்பாடு தான் சாப்பிட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அந்த சாப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். தண்ணி வந்து ஒரு கேன் மட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டோம் நாங்கள். அப்புறம் தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 4 வந்து தரிசனம் வந்து அத்திவரதர் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலோடைய இதெல்லாம் கல்வெட்டெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் அந்த குளத்துக்கு ஆப்போசைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆமை வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது செஞ்சுருக்காங்க. அந்த அத்திவரதரை வந்து ஊஞ்சல் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பல்லாம் போட்டு அழகாக அந்த இது மாதிரி இருக்கும், அது வந்து குறியீடு இருக்கும். இங்கே தான் வந்து பூஜைலாம் பண்ணுவாங்களாம். அது பார்த்திங்கன்னா இது அத்திவரதர் வந்து அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளம் தான் வந்து அத்திவரதர். நாங்கள் வந்து அத்திவரதர் இருக்கும்போது போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அதோட சரி நாங்கள் நெக்ஸ்ட்டு போகவே இல்லை, ரொம்ப நாள் ஆகிடுச்சு நாங்கள் போயிட்டு. அதுக்கப்புறம் இடையில ஒரு டைம் போயிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் போகவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா இது நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வீடியோ. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அத்திவரதர் வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருந்தது. சரி, இப்போ ஃப்ரீயாக இருந்தது. பார்த்திங்கன்னா அத்திவரதர் வந்தபோது செம்ம கூட்டம், டிக்கெட்டில் வாங்கி தான் நாங்கள் போனோம். ஆனால் அவ்வளோ டைமும் பார்க்க கூட முடியல, சட்டுன்னு திருப்பதி மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஃப்ரீயாக இருந்தது கோவில். டூரிஸ்ட் பிளேஸ் தான். நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா நாற்றுக்காக தான் வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த வராகி அம்மன், இதெல்லாம் அந்த பார்த்திங்கன்னா அந்த தூண் சொல்லுவாங்க இல்லைங்களா, மதுரையில் வந்து 1000 கால் தூண் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது எவ்வளோ கவுண்ட் பண்ணல நான். ஆனால் இந்த தூணுங்கள்லேயும் அவ்வளோ வந்து அழகாக அந்த தத்துரூபமாக வந்து சிலை வடிச்சிட்டு இருந்தாங்க பாருங்கள். அந்த சிலையோட அமைப்பு வராகி அம்மன் இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் காஞ்சி காமாட்சியம்மன் அங்கேயும் திருப்பி நட திறக்கவே இல்லை, சாத்திட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏகாந்தேஸ்வரர் கோயிலுக்கு போனோம். ஏகாந்தேஸ்வரர் கோயிலில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த வந்து மாம்பரம் வந்து பார்த்திங்கன்னா தலை விருட்சகம் பார்த்திங்கன்னா இது 3500 வருஷம் பழமையானது இந்த தலை விருட்சம் சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த ஐயர் வந்து குருக்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் அந்த போர்ட்லேயும் வந்து அதுதான் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வைப்பு. அதுக்கப்புறம் அந்த தரிசனம் அங்கே வந்து பண்ணிவிட்டு அடுத்து காமாட்சி அம்மன் கோயிலும் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.